மாதிரி நடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்போல்லாம் கடனாளியாக இருக்கேன் அப்படின்னு வீட்டு பத்திரத்தையெல்லாம் வச்சு பணம் கொடுத்துருக்காங்க பாவம். இந்த மாதிரி நகை நட்டு வீட்டு பத்திரம் 2 பெண் குழந்தைகள் வேறு இருக்காங்க. அவங்களுக்கான வருங்காலத்துக்கான வைப்பு நிதியில் இருக்கக்கூடியதையும் கூட எடுத்து இவங்க வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அது இதுன்னு கேட்டான்னு போட்டு அந்த ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து அதை விட கொடுமை. லோன் போட்டு வந்து கார் ஓட்டுறேன், கார் ஓட்டி சம்பாதிக்கிறேன்னு அவன் சொல்லி கிட்டத்தட்ட லோன் போட்டு அந்த அம்மா வந்து 12 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கார் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவன் அப்படியே ஒரு 6 மாதம் அப்படி நல்ல மாதிரி ஓட்டிகிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் காரோடு போயிட்டான். எங்கே இருக்கான்னே தெரியல, கடனும் கட்டலை. இப்போ இந்த காருக்கான கடனும் அது இல்லாமல் மன அழுத்தமும் துரோகமும் இதெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம விழிப்புணர்வாக இருந்துக்கணும். தெய்வம் நம்மளை காப்பாற்றும், தெய்வம் நம்மளுக்காக துணை நிற்குங்கிறதுக்கு நம்ம மனசாட்சியிலேயே அது தெரியும். தெய்வம் எப்போ நம்ம கூட தான் இருக்குது. தெய்வம் எல்லா அறிவையும் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நல்வழிப்படுத்திகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு யாராவது சொல்லும் பொழுதும் கூட அதை கேட்காம போய் இது நல்லது அது நல்லது அதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு சுய முடிவில் ரொம்ப பிடிவாக